உங்களுக்கு கொஞ்சம் நிறைய சிரமம் இருக்குது மூச்சு விடுறதுல. சிரமப்படாமல் மூச்சு விடுறதுக்கு இன்னொரு மெஷின் இருக்குது, அதில் உங்களை கொண்டு போகிறோம். அந்த மெஷினில் போகிறப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக உங்களை தூங்க வச்சு அந்த மெஷினுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 நாள் தூங்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறப்ப எங்களுக்கு என்ன கவலை டாக்டர், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க டாக்டர், எங்களை தூங்க வச்சு வென்டிலேட்டரில் போடுங்க அப்படின்னு நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 2 பேஷண்ட் எல்லாம் வந்துட்டு, டாக்டர் நீங்கள் ஒன்றுமே இல்லை டாக்டர், நீங்கள் இருக்கீங்க நான் நம்புகிறேன், எனக்கு 2 பொண்ணுங்க, நான் அந்த 2 பொண்ணுங்களையும் போய் பார்க்கணும், ஒருத்தி 8th படிக்கிறா, ஒருத்தி 10th படிக்கிறா, நான் போய் பார்க்கணும், நீங்கள் இருக்கிறப்ப நீங்கள் தைரியமாக என்னை வென்டிலேட்டரில் போடுங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பேரெல்லாம் வந்துட்டு கோவிட் டைமில் பர்டிகுலராக வந்துட்டு செடேட் பண்ணி வென்டிலேட்டரில் போட்டு நாங்கள் வந்து சொல்கிறது எப்படின்னா, ஒரு 2-3 நாளில் நாங்கள் செடேஷன்லேருந்து எடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஸ்லோவாக வென்டிலேட்டர்லேருந்து கொண்டு வந்துருவோன்னு. சில பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அந்த செடேஷன்லேயே கொண்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே வென்டிலேட்டரோடையே போயிடுற மாதிரி நிலைமைகள்லாம் அவங்கள வந்து திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறப்போ நிறையா வந்து வயசான பேரண்ட்ஸை வந்துட்டு இங்கே இருப்பாங்க. அவங்களோட குழந்தைங்கள்லாம் வந்து அப்ராடில் இருப்பாங்க, ஃபேமிலியோடு அங்கே செட்டில் ஆகிருப்பாங்க. இங்கே யாராவது கேர்டேக்கர் போட்டு பார்த்துட்ருப்பாங்க. நிறைய நேரம் அந்த கேர்டேக்கருக்கும் நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரி கூட ப்ராப்பராக சொல்ல தெரியாது. சில நேரங்களில் பேஷண்ட் சிக்காக தான் இருப்பாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அங்கேருந்து கால் வரும் நமக்கு, பேஷண்ட் கண்டிஷன் கேட்பாங்க, எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கேட்குற கொஷின், டாக்டர் நான் வந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டா நான் எத்தனை நாள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு 23 இயர்ஸ் மேல், அவங்க வந்து வட இந்தியாவிலேருந்து வந்து இங்கே மெட்ரோ ஒர்க்குக்காக வந்திருந்தாங்க. ஐசியூக்கு வர்றப்போ ரொம்ப சிவியர் ஹெட்டேக்கில் ஐசியூக்கு அந்த பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணாங்க. எமர்ஜென்சிலேயே தலைக்கு ஸ்கேன் எல்லாம் எடுத்துகிட்டு ஷிஃப்ட் பண்ணாங்க. தலைக்குள்ளே ப்ளீடிங், என்னன்னு பார்த்தா அவருக்கு டெங்கு, அவரோட பிளேட்லெட் தட்டை அணுக்கள் ரொம்ப குறைஞ்சி அவருக்கு தலைக்குள்ளே ப்ளீடிங் போயிடுச்சு. பிரெயின் டெத்துன்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. ஹார்ட் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆச்சு, பட் பிரெயின் வந்துட்டு ஒரு ரிவர்ஸே பண்ண முடியாத ஒரு கண்டிஷனுக்கு போயிடுச்சு. வென்டிலேட்டர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் ஆக்சிஜன் சப்ளைனால் ஃபஸ்ட்டு லங்கு நிற்கும், அப்புறம் ஹார்ட்டு ஸ்லோவாக நிற்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிற்க போகிற டைமில் ஹார்ட்டும் நின்றுடுச்சு. அப்படியே ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 0 வந்துருச்சு. அந்த 0 வந்த மொமெண்ட்டில் எவ்ரி ஒன் வாஸ் அரவுண்டு. நான் நிற்கிறேன், சிஸ்டர்ஸ் நிற்கிறாங்க, எல்லோரும் சுற்றி, வார்ட் பாய் நிற்கிறாங்க, டெக்னீஷியன்ஸ் நிற்கிறாங்க, எல்லாம் சுற்றி நிற்கிறப்போ அட்டெண்டர்ஸ் அந்த சுச்சுவேஷனில் விட மாட்டோம், ஏன்னா அவங்களும் அதை பார்க்குறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. நாங்கள் எல்லாரும் பார்க்குறப்பவே ஹார்ட் பீட் 0 ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பேஷண்ட்டு அப்படியே தலையை தூக்கி, இந்த 2 கையும் தூக்கி அப்படியே ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு இதுக்கு வந்தது. என்னை வந்து அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் என்னை ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறாங்க. பட் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பேஷண்ட்டை இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறீங்க. பட்டு இதுக்கு வெளியில் ஒரு பகுதி இருக்குது. அந்த கதவுக்கு அந்த பக்கமாக நிற்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு விஷயத்தோடு இருப்பாங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கோபத்தோடு இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம், அழுகையோடு இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்பவே ஒரு மனக்கவலையோடயே வந்து இருப்பாங்க. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக, இல்லை வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த உறவினர்களை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக? பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸ், உறவினர்களை ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேஷண்ட்டுக்கு மருந்து இருக்குது, ஆனால் அந்த அட்டெண்டர்ஸ்க்கு மருந்தே இல்லை. எந்த மருந்தாலையும் அவங்கள வந்து குணப்படுத்த முடியாதுன்னே வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து வி வில் ஆல்சோ கெட் ட்ரெயின்டு அந்த அட்டெண்டர்ஸ் கிட்ட எப்படி அவங்களுக்கு பேசணும். ஏன்னா நமக்கு அந்த ஒரு நோய்னா அந்த நோயோட தீவிரத்தை பற்றி நமக்கு தெரியும். அந்த தீவிரத்தை அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும், அதே நேரத்தில் அவங்கள ரொம்ப பேனிக் ஆக்கிடக்கூடாது, பயமுறுத்திடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவங்கள புரிய வைக்கிறது எப்படின்னும் வந்துட்டு கண்டிப்பாக ஐசியூவில் இருக்க எல்லா டாக்டருமே அதுக்கேற்ற மாதிரி பழகியிருப்பாங்க. அண்ட் தென் நிறைய நேரம் என்னென்னா, எல்லாம் நம்ம சொன்னதுக்கப்புறமும் அவங்களோட ஒரே கேள்வி, நிறையா பேஷண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட கேள்வி, டாக்டர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஐசியூவில் அட்மிட் ஆகுறாங்கனாலே உயிருக்கு ஆபத்தோடு தான் அட்மிட் ஆகிறாங்க. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் ஆகட்டும், இப்போ இருக்க அட்வான்ஸ்டு மெடிசன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா, இதுதான் பேஷண்ட்டோட உண்மையான கண்டிஷன்னு பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் கிட்ட அவங்க பயந்தாலும் சரி, அவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, பட் ஆனால் எல்லாத்தையும்
ஒரு ஒரு அவங்களோட ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகி அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்ற ஒரு நிலைமையில தான் நாங்க இருக்கோம். இப்ப வரை அப்படிதான் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ பேஷண்ட்டோட கண்டிஷன பத்தி ஒரு ஒரு எம்பத்தியோட ஒரு இத வந்து பேஷண்ட் அட்டெண்டர் கிட்ட சொல்லி, அவங்கள அந்த டிசீஸ உணர வச்சு, அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் கொண்டு போக போறோம், ட்ரீட்மெண்ட் கொண்டு போக போறோன்ற பிளான அவங்களுக்கு புரிய வச்சு எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். இப்ப நெறைய பேரு வந்துட்டு அதுல என்னன்னா, Googleல பார்த்துட்டு வந்துட்டு கொஸ்டின் கேட்கிறப்போ, சில நேரங்கள்ல கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். பட் அதையும் ஹேண்டில் பண்றதுக்கு கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அட்டெண்டர்ஸ பேசி நம்ம வந்து புரிய வச்சிடலாம். பட் சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, உள்ள உண்மையிலே வந்து ரொம்ப சிக்கா இருப்பாங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு அது வந்து சரியா புரியாது. அந்த மாரி அவங்க வந்து புரிஞ்சுக்காம பேசும்போது, அது உங்களுக்கே சம்டைம்ஸ் ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனா, ஏன் இப்படி பேசுறாங்கன்னு கூட நீங்க யோசிச்சுட்ருப்பீங்க. அந்த மாரியான மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கா? நெறையாவே இருந்திருக்கு. இப்ப என்னன்னா, நெறையா வந்து வயசான பேரண்ட்ஸ வந்துட்டு இங்க இருப்பாங்க. அ அவங்களோட குழந்தைங்கள்லாம் வந்து அப்ராட்ல இருப்பாங்க. ஃபேமிலியோட அங்க செட்டில் ஆயிருப்பாங்க. இங்க யாராவது கேர்டேக்கர் போட்டு பார்த்துட்டுருப்பாங்க. நெறைய நேரம் அந்த கேர்டேக்கருக்கும் நம்மகிட்ட ஹிஸ்ட்ரி கூட ப்ராப்பரா சொல்லத் தெரியாது. சில நேரங்கள்ல பேஷண்ட் சிக்கா தான் இருப்பாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அங்கேருந்து கால் வரும் நமக்கு. பேஷண்ட் கண்டிஷன் கேட்பாங்க எல்லாம். நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு கேட்குற கொஸ்டின், "டாக்டர் நான் வந்தே ஆகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டா நான் எத்தன நாள் அங்க இருக்கிற மாதிரி இருக்கும்? அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. சில பேரெல்லாம் வந்துட்டு சில பேர் நிஜமாவே கன்சர்னோட கேட்பாங்க. ஐயோ! அங்க என்னோட அம்மா இருக்காங்க. நான் வந்து காப்பாத்தணும். அதாவது அவங்கள வரணும். அம்மா சிக்காயிட்டாங்க வரணுன்றது நெறைய பேருக்கு இருக்கும். சில பேருக்கு ஐயோ! நம்ம 10 நாள் தான் லீவ் இருக்கு. வந்துருவாங்க. வந்துட்டு அவங்க அந்த வென்டிலேட்டர்ல இருப்பாங்க. இப்படியா? அப்படியான்னு ஒரு நிலைமை இருக்கிறப்போ, அந்த பேஷண்ட் அவங்க அட்டெண்டர் கிட்ட பேசுறப்பவே நமக்கு தெரியும். சில பேர் வரதுக்கு முன்னாடியே கேட்பாங்க. டாக்டர் நான் வந்து தான் ஆகணுமான்னு. அப்ப நெறைய பேருக்கு நாங்க சொல்ற பதில், நீங்க வந்து உங்க அம்மா கிரிட்டிக்கலா தான் இப்ப இருக்காங்க. ஆனா வந்து உங்க அம்மா பொழச்சுட்டாங்கன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா? அப்படின்னு கேட்போம். அவங்க என்ன சென்ஸ்ல எங்ககிட்ட நெறைய பேர் கேட்பாங்கன்னா, கிரிட்டிக்கலா இருந்தாங்க. நான் இத்தன நாள் லீவ் போட்டு வந்தா, எய்தர் அம்மாக்கு ஏதாவது முடிஞ்சிருமா? அப்படின்ற மாதிரியே கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நாங்க சொல்லுவோம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதிலேருந்து அம்மா பொழச்சு வந்துட்டாங்கன்னா, நீங்க வருத்தப்படுவீங்களா? அப்படின்லாம் கூட கேட்கிற நிலைமைகள் இருந்திருக்கு. அது வந்து சில நேரங்கள்ல ஹர்ட்டிங்கா இருக்கும். பட் இன்னைக்கு ம். சிச்சுவேஷன்ஸ்ல நெறைய பேரும் வந்து ஒரு லீவ் அப்படிங்கிறதுனால அது அதெல்லாம் கேட்குறது உண்டு. பட் இருந்தாலும் அம்மா அப்படின்னு வரும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எமோஷன்ஸ் வந்து வரும். ஸோ அவங்க பொழச்சு வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஸோ இது தூரத்துலேருந்து ஒரு கேள்விய கேட்கும்போது நெறைய பேருக்கு வந்து அது ஒரு கஷ்டமான ஒரு நிலை தான். ஸோ நீங்க சொல்றத பார்த்தா ஐசியூல வாரக்கணக்குல மக்கள்லாம் இருப்பாங்க போல இருக்கு. அந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு பாண்டிங் வந்து எப்படி இருக்கும்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டு போனோனே பேஷண்ட்ட பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். அம்மா அ அவங்களோட பேர சொல்லி "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறப்போ, பேஷண்ட் நம்மள ரெகக்னைஸ் பண்ணோனே, ஈவன் தோ அவங்க வென்டிலேட்டர்லயே இருக்கட்டும், டியூப் இருக்கட்டும், பேச முடியலன்னா கூட அந்த ஐல வந்து அவங்க ஸ்மைல் பண்ற இதே வந்து தெரியும். அ அண்ட் தென் சில பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கான்ஷியஸா இருப்பாங்க. வென்டிலேட்டர்லாம் இல்லாத பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மள பார்க்குறப்போ வந்துட்டு, சில பேஷண்ட்ஸ் அவங்க என்னதான் சிக்கா இருந்தாலும், நம்ம அந்த ஓடிட்டே இருக்கிறது, சிஸ்டர்ஸ் ஓடிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, இந்த சிஸ்டர்ஸையோ நம்மளையோ, "எம்மா நீ இவ்வளோ நேரம் இத பண்ணிட்டே இருக்கியே, போய் ஒரு காஃபி இல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்து பண்ணு" அப்படின்னு சொல்றது, அந்த மொமெண்ட் வந்துட்டு நமக்கு ஒரு ப்ரிஷியஸா தோணும். "ஓ! நம்மளையும் கேட்குறாங்க" அப்படின்ற மாதிரி. நம்மள கேர் பண்றதுக்கும், அவங்களோட அவ்ளோ இல்னஸ்லயும் நம்மள பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ். எமோஷனலா கனெக்ட் ஆகுறப்போ, அந்த வயோதிகத்தில வர்றவங்கலாம் வந்துட்டு, "அம்மா நீ என் பேத்தி மாரி இருக்கம்மா. எனக்கு வந்து நீ பேசுறதே சரியாயிடுச்சும்மா பாதி." அப்படின்னு சொல்றப்போலாம், அதுவும் வந்து ஒரு மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கும். அண்ட் தென் என்னன்னா, நெறைய பேருக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம யாரு? அவங்க வீட்டு ஆளுங்க யாரு? அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள அவங்க வீட்டு ஆளுங்களாவே நெனச்சு, அவங்க வீட்ல இருக்கிறவங்கள ஒருத்தவங்கள கூப்பிடுற மாதிரியே ஒரு பேர் சொல்லி கூப்ட்டு, பேஷண்ட்ஸ் எங்கள ட்ரீட் பண்ண விதமாலாம் இருக்கு. ஸோ, ஒரு 4, 5 நாளைக்கு மேல இருக்காங்கன்னா, ஒரு ஐசியூ சைக்கோசிஸ்ன்னு ஒண்ணு டெவலப் ஆயிடும். லைக் ஏன்னா டே, நைட் வேரியேஷன் இருக்காது. ஸோ, அவங்களுக்குள்ள அந்த ஐசியூ சைக்கோசிஸ் டெவலப் ஆகுறப்போ, நெறைய நேரம் என்னன்னா, நான் சில பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பேஷண்ட் வந்து அவங்க வீட்ல இருக்கிறவங்கள என்ன என்ன வந்து அவங்க வீட்ல இருக்கவங்களா நெனச்சுட்டு, "அம்மா இங்க வா. நீ என்ன இப்ப தான் வரியா? எப்ப வந்த? நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க? சரி வா நம்ம வந்துட்டு இப்போ வாக்கிங் போலாமா?" அந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்கறதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஒரு ஐசியூ டாக்டரா நீங்க இது ரொம்பவே எனக்கு ஒரு கில்ட்டியா இருக்கு. இல்ல ரொம்ப ஒரு கடந்து போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ்லாம் என்ன? இது நெறைய வந்துட்டு நானு கொரோனா டைம்ல வந்து இந்த மாரி மொமெண்ட்ஸ வந்துட்டு நெறைய ஃபேஸ் பண்ணேன். ம். ஏன்னா, ஒரு கிரிட்டிக்கல் கேர் டாக்டரா கொரோனா டைம்லலாம் எப்படின்னா,
பேஷண்ட்ஸ் ஐசியூல இருந்தாங்கன்னா அட்டெண்டர்ஸும் பார்க்கறதுக்கு கிடையாது. ம். வாரக்கணக்குல, மாசக்கணக்குல ஐசியூல இருந்திருக்காங்க. ம். ஸோ அவங்க அட்டெண்டர்ஸையும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு. ஆமா. அதில வந்து பேஷண்ட்ஸ் எப்படின்னா, ஹாப்பி ஹைபாக்சீமியான்னு ஒரு விஷயம் இருக்கு. ம். அவங்க உடம்புல கொரோனால லங்கு பாதிக்கப்பட்டு அவங்க உடம்புல ஆக்ஸிஜன் லெவல் குறையும். பட் அந்த ஆக்ஸிஜன் லெவல் குறைஞ்சது அவங்களுக்கு பெருசா தெரியாது. ம். ஒரு 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 குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையே தெரியாது. ஈவன் இப்போ நார்மலா இருக்க பேஷண்ட் ஒரு 90 ஆக்ஸிஜன் லெவல்லலாம் அவங்களுக்கு மூச்சு திணறல்லாம் அதிகமா இருக்கும். இந்த கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 70, 75 அந்த மாரி ஆக்ஸிஜன் லெவல்ல கூட கம்ஃபர்டபுளா உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் அதுக்கு கீழ போறப்போ வந்துட்டு, அவங்களோட கான்ஷியஸ் லெவல்லாம் நல்லாருக்கும். அவங்க நம்புற ஒரே ஆளுங்க டாக்டர்ஸ் மட்டும் தான். ஏன்னா ஓகே. அண்ட் சிஸ்டர்ஸ் ஓகே. அண்ட் ஐசியூ டீம். அவங்க பார்க்குறவங்களும் நாங்க மட்டும் தான் டே டு டே லைஃப்ல. அந்த டைம்ல ஒரு ரிலாக்சேஷன் என்னன்னா, அட்டெண்டர்ஸ் கிட்ட சில நேரங்கள்ல ஓவர் த ஃபோன் கூட அவங்களால பேசுறதுக்குரிய ரிலாக்சேஷன் குடுக்கல. அதுக்கப்புறம் குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி யாரையுமே பார்க்காம வெளி உலகத்த கூடயே கனெக்ட் பண்ணாம ஒரு சிக்கா இருக்க பேஷண்ட்ஸ். ஆனா கான்ஷியஸ் லெவல் நல்லாருக்கும். அவங்களுக்கு உடம்புல இவ்ளோ டிசீஸ் போயிட்டுருக்குன்னே நெறைய நேரம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு, இந்த நான் இன்வேசிவ் வென்டிலேஷன்லலாம் பத்தல, ஹை ஃப்ளோ நேசல் ஆக்ஸிஜன்லாம் பத்தலன்ற சிச்சுவேஷன்ல வென்டிலேட்டர் போற மாதிரி ஒரு நிலைமை வரும். அப்ப நாங்க அவங்க கிட்ட சொல்ற விஷயம், உங்களுக்கு கொஞ்சம் நெறைய சிரமம் இருக்கு மூச்சு விடுறதுல. சிரமப்படாம மூச்சு விடுறதுக்கு இன்னொரு மெஷின் இருக்கு. அதுல உங்கள கொண்டு போறோம். அந்த மெஷின்ல போறப்போ, நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கணுன்றதுக்காக உங்கள தூங்க வச்சு அந்த மெஷினுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2, 3 நாள் தூங்குவீங்க. அதுக்கப்புறம் நாங்க நீங்க இருக்கிறப்ப எங்களுக்கு என்ன கவல டாக்டர். அதெல்லாம் நீங்க பார்த்துக்குவீங்க டாக்டர். எங்கள தூங்க வச்சு வென்டிலேட்டர்ல போடுங்க. அப்படின்னு நெறைய பேஷண்ட் சொல்லுவாங்க. அதில வந்து ஒரு 2 பேஷண்ட் எல்லாம் வந்துட்டு, டாக்டர் நீங்க ஒண்ணுமே இல்ல டாக்டர். நீங்க இருக்கீங்க நான் நம்புறேன். எனக்கு 2 பொண்ணுங்க. நான் அந்த 2 பொண்ணுங்களையும் போய் பார்க்கணும். ஒருத்தி 8த் படிக்கிறா, ஒருத்தி 10த் படிக்கிறா. நான் போய் பார்க்கணும். நீங்க இருக்கிறப்ப நீங்க தைரியமா என்ன வென்டிலேட்டர்ல போடுங்க டாக்டர். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சில பேரெல்லாம் வந்துட்டு கோவிட் டைம்ல பர்ட்டிகுலரா வந்துட்டு செடேட் பண்ணி வென்டிலேட்டர்ல போட்டு, எங் நாங்க வந்து சொல்றது எப்படின்னா, ஒரு 2, 3 நாள்ல நாங்க செடேஷன்லேருந்து எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்லோவா வென்டிலேட்டர்லேருந்து கொண்டு வந்துருவோம்ன்னு. சில பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அந்த செடேஷன்லேயே கொண்டு போற மாரி ஆயிடுச்சு. அப்படியே வென்டிலேட்டரோடயே போயிடுற மாதிரி இறந்து நிலைமைகள்லாம் அவங்கள போயிடுறாங்க. வந்து திருப்பி எடுத்துட்டு வர முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறப்போ, அது எங்களுக்குள்ள உங் நீங்க இருக்கிறப்போ எங்களுக்கு என்ன கவல டாக்டர் அப்படின்னு சொல்லி எங்கள ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணி இறங்கி, அந்த மாரி பேஷண்ட் அவங்களோட டெஸ்டினினால போயிருப்பாங்க. ஈவன் தோ அவங்க அட்டெண்டர்ஸ் கூட ஒத்துப்பாங்க. நீங்க இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு காப்பாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க டாக்டர். பட் அவனோட டெஸ்டினி அவன் போய்ட்டான் அப்படின்னு சொல்றப்போ, அந்த மொமெண்ட் வந்து வி ஃபீல் கில்ட்டி. ஈவன் தோ நாங்க எதுவுமே தப்பு பண்ணலன்னா கூட, அந்த மொமெண்ட் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஓகே. எங்களுக்கே அத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் சில விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு இது. கண்டிப்பா. அது ரொம்ப நமக்கு ஒரு கில்ட்டியாவே இருக்கும். ஸோ நம்ம சொல்லி அவங்க வந்து தூங்க போனாங்க. அவங்கள நம்மளால மீட்டு கொண்டு வர முடியல அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஃபைனல் டெத்துன்னு வரைக்கும் போயிடுச்சு. ஆனாலும் அந்த பேஷண்ட்டுக்கு சில சிம்ப்டம்ஸ்லாம் தெரிஞ்சுது. இது மாரிலாம் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட மூமெண்ட்ஸ்லாம் இருக்கா? ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர். ஒரு 23 இயர்ஸ் மேல். அவங்க வந்து வட இந்தியாலருந்து வந்து இங்க மெட்ரோ வொர்க்குக்காக வந்திருந்தாங்க. ஐசியூக்கு வர்றப்போ ரொம்ப சிவியர் ஹெட்டேக்ல ஐசியூக்கு அந்த பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணாங்க. எமர்ஜென்சிலேயே தலைக்கு ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு ஷிஃப்ட் பண்ணாங்க. தலைக்குள்ள ப்ளீடிங். என்னன்னு பார்த்தா அவருக்கு டெங்கு. அவரோட பிளேட்லெட் தட்டை அணுக்கள் ரொம்ப குறைஞ்சு அவருக்கு தலைக்குள்ள ப்ளீடிங். வந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த அந்த அவ்ளோ சிவியர் ப்ளீடிங்ல வித்தின் ஒரு 1/2 அன் ஹவர் கூட இருந்திருக்காது. வந்தப்போ கான்ஷியஸ். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, "எனக்கு தல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வலிக்குதுன்னு" ஹிந்தியில அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்படியே அன்கான்ஷியஸ் ஆனாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, அவரோட பிரெயின் வந்து ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியாயி, இர்ரிவர்சிபிள் டேமேஜ்க்கு போயிருச்சு. பிரெயின் டெத்ன்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. ஹார்ட் இதெல்லாம் ஃபங்ஷன் ஆச்சு. பட் பிரெயின் வந்துட்டு ஒரு ரிவர்ஸே பண்ண முடியாத ஒரு கண்டிஷனுக்கு போயிடுச்சு. ஒரு 48 ஹார்ஸ் வரிசையா மத்த ஆர்கன்ஸும் சப்போர்ட் நம்ம என்னதான் குடுத்தாலும் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களோட அட்டெண்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. தே ஃபைனலி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் பிரெயின் டெட். ஸோ பிரெயின் டெட் எல்லாம் ஒரு 48 ஹார்ஸ்க்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணி, அந்த அட்டெண்டர்ஸ் வந்து ஆர்கன் டொனேஷனுக்கெல்லாம் வில்லிங் இல்ல. ஸோ அவங்கள வந்துட்டு வென்டிலேட்டர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க சைன் பண்ணி, வென்டிலேட்டர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி அந்த பேஷண்ட்ட எடுத்துட்டு போற பிளான். வென்டிலேட்டர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்தில ஆக்ஸிஜன் சப்ளைனால ஃபர்ஸ்ட்டு லங் நிக்கும். அப்புறம் ஹார்ட் ஸ்லோவா நிக்க ஆரம்பிக்கும். இந்த மாரி நிக்க போற டைம்ல ஹார்ட்டும் நின்னுடுச்சு. அப்படியே ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 0 வந்துருச்சு.
அந்த 0 வந்த மொமெண்ட்ல எவ்ரி ஒன் வாஸ் அரவுண்ட். நான் நிக்கிறேன், சிஸ்டர்ஸ் நிக்கிறாங்க, எல்லாரும் சுத்தி வார்ட் பாய் நிக்கிறாங்க, டெக்னீஷியன்ஸ் நிக்கிறாங்க, எல்லாம் சுத்தி நிக்கிறப்போ அட்டெண்டர்ஸ் அந்த சிச்சுவேஷன்ல விட மாட்டோம். ஏன்னா அவங்களும் அதை பார்க்கறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. நாங்க எல்லாரும் பார்க்கறப்பவே ஹார்ட் பீட் 0 ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பேஷண்ட் அப்படியே தலைய தூக்கி இந்த 2 கையும் தூக்கி அப்படியே பிரேயர் பண்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்தது. என்ன வந்து அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறாங்க. மேம் என்ன மேம் நம்ம பிரெயின் டெட்னு தப்பா டயக்னோஸ் பண்றோமா? பேஷண்ட் கைய மூவ் பண்றாரு. பட் எனக்கு தெரியும் அது வந்து பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்டுக்கு சில நேரங்கள்ல ஹார்ட் நின்னதுக்கு அப்புறமும் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ்னு ஒண்ணு நடக்கும். அண்ட் தட் டூ பர்ட்டிகுலரா யங்கா இருக்கிற பேஷண்ட் பிரெயின் டெட் ஆயிட்டாங்கன்னு வென்டிலேட்டர்ல இருந்து ரிமூவ் பண்றப்போ அந்த ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ்ல அவங்க கையை தூக்குறது, அசைக்கிறது, இந்த அசைவுகள் வரும். இதுக்கு பேரு லசாரஸ் சைன்னு சொல்லுவாங்க. அந்த மொமெண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி இறக்க போற டைம்ல கடவுள் நம்மளை கூப்பிடுற மாதிரி எனக்கு வந்து நினைச்சுப்பாங்க. என்னோட சீனியர் சிஸ்டர் ஒருத்தவங்க சொன்ன இது, பாருங்க மேடம் அவரை கடவுள் கூப்பிடுறாரு, அவர் ப்ரேயர் பண்ற மாதிரி அவர் 2 கையும் கொண்டு போறாரு அப்படின்ற மொமெண்ட் வந்து அது வந்து ரொம்ப ரேரா தான் பார்க்கறதுக்கு கிடைக்கும். அந்த லசாரஸ் சைன் பார்த்தப்போ ஒரு சின்ன பையன் அப்படி ஒரு லைஃபுக்கும் டெத்துக்கும் ஒரு சின்ன ரேகை தான் வித்தியாசம். அது போறப்போ அவன் எங்கேயோ அவன் வந்து ஒரு இதை தேடி போறான்ற மாதிரி ஒரு ஃபீல் எங்க எல்லாருக்கும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அந்த டெத் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே மனசளவில் ஒரு இது இருக்கும். அதே சமயத்தில் நம்ம டெத்துன்னு சொல்லிட்டோம், இந்த சைன்ஸ் எல்லாம் வருதே அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்களே வந்து அதை பற்றி சந்தேகப்படக்கூடிய நிலை இருக்கும். பட் இந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. பட் இந்த ஐசியூவில் வந்த பிறகு சில பேர் எல்லாமே வந்து இந்தந்த விஷயங்களை நான் பண்ணாமல் விட்டுட்டேன், இல்லை இதுதான் என்னோட கடைசி ஆசையாக இருந்துச்சு, இந்த மாதிரி அவங்க லைஃபோட ஒரு எண்டுன்னு நினச்ச பிறகு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி காமனாக ஏதாவது உங்ககிட்ட சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. எப்படின்னா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சேன். அது இல்லாம நடக்குது. அது ஒண்ணு இருக்கும். ஆ இவ படிச்சு, இவ வரத பார்க்கணும்னு நெனச்சேன். என் பொண்ணு வரத பார்க்கணும்னு நெனச்சேன். அந்த மாரி விஷயங்களா இருக்கும். நெறைய பேர் என்னன்னா, இந்த கோயிலுக்கு போகணும்னு நெனச்சேன். இந்த இந்த ஒரு விஷயம் நான் என் லைஃப்ல ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நெனச்சேன். ஆக்சுவலா சொல்லப்போனா, என்னோட நெய்பர் ஒருத்தவங்களோட டெத்தே என்னோட ஐசியூல நடந்தது. அப்போ அந்த அங்கிள் வந்து என்கிட்ட சாகறதுக்கு முன்னாடி வர சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு கோயில கட்டி, அங்க வந்து ஒரு கொஞ்சம் பேரு வந்து கொஞ்சம் ஏழைகள அங்க தங்க வச்சு நான் பார்க்கணும்னு நெனச்சேன்ம்மா. அது ஒண்ணு தான் முடியாம போது. அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்த மொமெண்ட் பார்த்தேன். இந்த மாதிரி சில பேருக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும். ம். அத நிறைவேத்த முடியாம அவங்க போறதும் இருக்கும். சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்க இறக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது அப்படின்ற சிச்சுவேஷன்ல சம் பீப்பிள் வில் அக்செப்ட் அவங்கள நான் என் வாழ்க்கைய நல்ல ஃபுல்லஸ்ட்டுக்கு நான் வாழ்ந்துட்டேன். நான் நல்லபடியா வாழ்ந்துட்டேன். ம். இப்ப என்ன பத்தி எனக்கு ஒண்ணும் பெருசா கவலை இல்ல. அவங்கள செட்டில் பண்ணிட்டேன் என் குடும்பத்த எல்லாமே. ம். நான் நல்லபடியா போறதுக்கு ரெடி அப்படின்னும் சில பேர் இருப்பாங்க. ம். அதுல சில விஷயங்கள் வந்து என்ன இரிட்டேட் பண்ண விஷயங்களும் இருக்கு. நீங்க ரீசென்ட்டா என்னோட இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. அந்த விஷயம் தான் என்ன இரிட்டேட் பண்ணுச்சு. என்னோட நெய்பர் ஒருத்தவங்க அவங்க செஸ்ட் பெயினோட வந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஓவர் த ஃபோனே சொல்லிட்டேன் அது ஹார்ட் அட்டாக்ன்னு. ஒரு 2 என்ன கூப்பிட்டு வீட்ல இல்ல டாக்டர் நீங்க வீட்ல வந்து பாருங்கன்னாங்க. போய் பார்த்தேன். அது ஹார்ட் அட்டாக் தான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்றேன். அவங்க கூட்டிட்டே போகல. கடைசியில ஹாஸ்பிட்டல் போற வழியில ஆஃப்டர் ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போற வழியில இறந்துட்டாங்க. அப்போ அந்த என்ன கூப்பிட்ட பெர்சன் வந்து என்ட்ட சொல்றது, நான் வந்து எனக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. ஐயோ! இந்த ஆன்டிய வந்து நம்ம டைமிங்க்கு அவங்க ஹாஸ்பிட்டல் நம்ம சொன்னோனே கூட்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாமேன்னு. பட் அவர் ரொம்ப கூலா சொல்றாரு. இல்ல, இல்ல. அவ அவ வாழ்க்கைய வாழ்ந்துட்டா. அவ போணும்னு முடிவு பண்ணிட்டா. அதனால போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நாங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. ஸோ சில நேரங்கள்ல வந்து பேஷண்டோட அட்டெண்டர்ஸ் வந்து, கூட நீங்க இருப்பாங்க. உங்களோட இத பண்ணீங்க டாக்டர். பட் ஆனா அவளோட இது வந்து அவ நிம்மதியா போணும்னு நெனச்சா போயிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க சில விஷயங்கள. அவங்க நம்மள கன்சோல் பண்ணுவாங்க சில விஷயங்கள்ல. பேஷண்ட் ரெக்கவரி ஆகணும்னு நினைக்கிறதுல வந்து அட்டெண்டர்ஸ்க்கும் வந்து சம அளவு பங்கு உண்டு அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து தெரியுது. இந்த மாதிரி இப்போ பேஷண்ட் வந்து சிக்காக இருப்பாங்க, பட் வெளியில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க வேறு விதமாக டாக்டர் ஏமாத்துறாங்க. நிறைய நம்ம இந்த அந்த ரமணா படத்தை சீரியஸ்னஸ் வந்து நமக்கு இருக்கிற சீரியஸ்னஸ் வந்து அட்டெண்டர்ஸ்க்கு நெறைய நேரம் இருக்காது. பேஷண்ட்டுக்கு வந்து இது இந்த எமர்ஜென்சி இவ்வளோ நேரத்துல பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். ஒரு 10 நிமிஷம் டாக்டர். எங்க அண்ணன் வெளிநாட்டுல இருக்கான். நான் வந்து என்னோட ரிலேட்டிவ் டாக்டர்ஸ் இருக்காங்க. அது அந்த எமர்ஜென்சிமா அது அப்பதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றது நெறைய நேரம் அவங்களுக்கு புரியாது. அது நெறைய நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். மெயினா அது நடக்கிறது எப்படின்னா, ஹார்ட் அட்டாக்ல ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்லுவோம். அவங்க பெயின்ல துடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒண்ணு மருந்து குடுக்கணும், இல்ல ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்லுவோம். அதுக்கு டெசிஷன் மேக்கிங்க்கு டிலே ஆகும். இன்னொன்னு இந்த வென்டிலேட்டர்ல போடுறது. ஸோ இதுக்கு வந்து சில நேரங்கள்ல கன்சர்ன்க்கு நம்ம வெயிட் பண்றப்போ, இதுல வந்து டெசிஷன் மேக்கிங் டிலே ஆகும்.
இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து மெயினா என்ன சொல்றது, நிறைய வந்துட்டு அங்கங்க வாட்ஸ்அப்ல வர்றது, சோஷியல் மீடியால வர்ற சில டாக்டர்ஸை பத்தின தவறான விஷயங்களை கேட்குறப்போ அவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ரிலேட்டிவ்ஸும். அப்போ அவங்களோட டெசிஷன் மேக்கிங் வந்து அந்த டைமிங்ல இருக்காது. அதனாலயும் நம்ம பேஷண்ட்டை லூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பாக நம்ம வெளியில் இருக்கவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஐசியூவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, நாம் எப்படி வந்து அந்த சமயங்களில் கரெக்டாக டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்டெண்டர்ஸோட அந்த டைமிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? இப்போ நிறைய பேர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நல்ல நாள் கிடையாது, இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு சர்ஜரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அங்கே ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் இருந்திருக்கும், அது புரிஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போல்லாம் நிறைய குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல நேரத்தில் தான் வந்து சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எப்படி அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக இப்போ நிறையாவே அதுக்கு ஒத்து போகிறது மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எலக்டிவாக நடக்குது, இப்போ ஒரு கேஸ் வந்து சிசேரியனில் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எலக்டிவ் சர்ஜரிஸில் இப்போ பேஷண்ட் ஒரு டைம் குறித்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஈவன் மிட் நைட்டு 12 மணிக்கெல்லாம் குறித்து கொண்டு வந்து கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க டாக்டர்ஸ். நிறைய பேர் இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வென் தே சே எமர்ஜென்சி கண்டிஷனுங்கும்போது எமர்ஜென்சியில் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ டாக்டர் ஹேவ் டு பி ஸ்ட்ராங் தான் அந்த இடத்துல. குழந்தை உள்ளுக்குள்ள மூச்சு திணறல இருக்கு, இல்லை குழந்தை உள்ள மோஷன் போயிடுச்சு, இட்ஸ் அ ரியல் எமர்ஜென்சி, பாப்பாவோட ஹார்ட் பீட் ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, மதருக்கு எமர்ஜென்சியாக சிசேரியன் பண்ணணும்னு சொல்கிறப்போ அந்த பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் டைம் சொன்னாலும் டாக்டர்ஸ் வந்து அந்த டைமில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. இல்லை எமர்ஜென்சினா இட்ஸ் அ ரியல் எமர்ஜென்சி, அப்போ எடுத்து தான் ஆகணும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 3ஆம் வாரம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மதுரை மினி கேம்பிலும், 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9590946634. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.